guys, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சாத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிடுற பருப்பு பொடி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு நமக்கு தேவையானது என்னன்னா கடலை பருப்பு இந்த டம்ளர் அளவுக்கு நாங்க 1/4 டம்ளர் எடுத்துறோம். அதுக்கு அப்புறமா துவரம் பருப்பு இந்த டம்ளர் அளவுல வந்து நாங்க 1 டம்ளர் எடுத்துறோம். அப்புறமா பாசி பருப்பு இதுல வந்து 1/2 டம்ளர் எடுத்துறோம். நீங்கள் எந்த டம்ளரால் வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அந்த டம்ளரால் நீங்கள் வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பில் வந்து பேன் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் அதில் கொட்டி வறுத்துக்கலாம், நல்லா வறுத்துக்கலாம். அது வறுத்ததுக்கு அப்புறமா வரமிளகாவும் இதுவும் கருவேப்பிலையும் வறுத்துக்கோங்க. அதோடு சேர்த்து இதில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடல, உப்பு, அப்புறம் பெருங்காயமும் போட்டுக்கலாம். நம்ம பெருங்காயம் போட்டு வறுத்துருக்கோம். இதை வந்து நல்லா ஆற விட்டுறலாம் இந்த மூணுத்தையும். இதுலேயும் வந்து உப்பு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நைஸாக அரைச்சாச்சு பொடி வந்து இவ்வளோ தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பை.